ஃபெசிலிட்டி வில் பி தேர். அவினாஷ் ரோடுக்கு ஏதாவது போச்சுன்னா இட் வில் பி நியூ ஃபெசிலிட்டி. இருக்கிறது மூடிட்டு அங்கே கண்டிப்பா போக முடியாது. ஸோ தெர் இஸ் அன் எக்ஸிஸ்டிங் ஃபெசிலிட்டி, அது நம்ம பெட்டரா யூஸ் பண்ணலாம். நாங்க ஏற்கனவே ஒரு ஸ்கீம், இந்த மைனாரிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம்ல வந்து ப்ரப்போசல்ஸ் கேட்டாங்க. அதுல ஒரு 1000 பெட்டட் ஹாஸ்பிட்டல் இன் அவினாஷி காலேஜ்க்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் சார்பா சப்மிட் பண்ணிருக்கிறோம். ஏதாவது ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஸ்கீம் வரும்போது தென் வி வில் ஹேவ் ஸ்பிளிட் ஆகும். ஒரு சில லோடு அங்கே போகும்போது இங்க வர கூட்டம் குறையும். நம்ம ஃபெசிலிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ண இன்னும் அதிகமான பேஷண்ட் ஃப்ளோ தான் வருது. ஸோ அதனால வி ஆர் லுக்கிங் அட் ஹவு டு இம்ப்ரூவ் த சர்வீசஸ் பெட்டர். ஷூர், அது வந்து தனியா டெஃபினெட்லி என்ன பர்டிகுலர் இஷ்யூ இருக்குன்னு சொன்னா, நம்ம பாத்தீங்கன்னா எல்லா லோக்கல் பாடிஸ்லயும் எஸ்பிஎம் ஃபண்ட் இதுக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அந்தந்த துறை தான் சாங்ஷன் பண்ணணும்ன்ற ஒரு இப்போ கிடையாது. எந்த லோக்கல் பாடியில அந்த ஸ்கூல் இருக்கோ புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அவங்க எஸ்பிஎம் ஃபண்ட்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்னு நாங்க அறிவுறுத்திட்டு இருக்கோம். எங்கேயாவது டாய்லெட் ரிக்வயர்மெண்ட் இருந்து ஸ்பேஸ் இருந்தா கண்டிப்பா அது புதுசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஒரு கிளீனிங்கு கேட்டுட்டு இருப்பாங்க. கிளீனிங்குமே வந்து அந்த லோக்கல் பாடிஸ் பார்ட் டைம் ஸ்வீப்பர் சார்பாக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ்ல எஸ்எம்சி மூலமாவும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஏதாவது கேப்ஸ் இருந்தா இப்போ நம்ம எஸ்எம்சி திரும்பி ரீகான்ஸ்டியூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இஷ்யூஸ், மெயின்டெனன்ஸ் இஷ்யூஸ் அண்ட் மானிட்டரிங் இஷ்யூஸ் வந்து எஸ்எம்சி நல்லபடியா செயல்பட்டா பெரும்பாலும் சால்வ் ஆகும். இப்போ அதுக்கு புதுசா போர்ட்டலும் உருவாக்கி அந்த எஸ்எம்சில பண்ண தீர்மானங்கள் எல்லாம் அதுல லோட் பண்றாங்க. அதுல டிஸ்ட்ரிக்ட்ல சால்வ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி புட்டப் பண்றாங்க. இங்க சால்வ் பண்ண முடியாத இஷ்யூஸ் ஸ்டேட் லெவல் கொண்டு போறாங்க. ஸோ வருங்காலத்துல இந்த மேனேஜ்மெண்ட் மூலமாக அந்த சர்வீஸும் டெஃபினட்டா இம்ப்ரூவ். கடந்த 16/8/2024 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மற்றும் அவருடன் அமைச்சர்களும் கலந்து கோவை விமான நிலைய விரிவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து நில எடுப்பு நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டது என்று சொல்லி மத்திய அரசுக்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிற்காக முன் நுழைவு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய நகல் 23/8/2024 அன்று நமது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 27 லட்சம் மக்கள் பயன்படுத்தும் கோவை விமான நிலையம் 2010 வந்து நில எடுப்பு பற்றி அப்பொழுதைய திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலாக வெளியிட்டது, ஒரு அரசாணை வெளியிட்டது. அதற்கு பிறகு இத்தனை வருட காலத்திற்கு பிறகு அந்த பணிகள் சிறிது சிறிதாக வேகம் பெற்று இப்பொழுது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அது முடிவுற்றிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியில் முதல் வாக்குறுதி, இந்த விமான நிலையம், கோவை விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவோம், அதற்கு எந்தவித முட்டுக்கட்டைகளும் இருக்காது என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தின்படி வெகு விரைவிலே இந்த தேர்தல் முடிந்து 2-3 மாதங்களுக்கு உள்ளாகவே இந்த நல்ல முடிவெடுத்து நல்ல செய்தியை கோவை மக்களுக்கு பரிசாக அளித்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமையுடன் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல இந்த தேர்தலிலே தொழில்துறை அமைச்சர் திரு TRP ராஜா அவர்களின் பங்களிப்பும் மிகப்பெரிய பங்களிப்பு. அவர்களும் மாண்புமிகு முதல்வர் அவர்களிடத்திலே இதன் முக்கியத்துவத்தை சொல்லி இதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அவருக்கும் இந்த இடத்திலே நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வரக்கூடிய காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் இனி விரைவாக நடவடிக்கை எடுக்கும். அந்த விமான நிலையத்தை வந்து சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தி வைட் பாடிட் ஏர்கிராப்ட் வரும் அளவிற்கு இதுக்கு கொண்டு வந்து இந்த கோவை மட்டுமல்ல மேற்கு தமிழ்நாடு முழுக்க இது ஒரு தொழில் மறுமலர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்று இந்த இடத்துல நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது நாங்கள் சொன்னபடி தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னபடி அவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டார்கள். இனி மத்திய அரசு விரைவாக இதை செய்து தர வேண்டும். அதே போல எத்தனை ஏக்கர் எடுத்திருக்கிறார்கள் என்னென்ன என்று மாவட்ட ஆட்சியர் இப்பொழுது நம்ம இடத்துல பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நம்ம டோட்டல் ஏர்போர்ட் லேண்ட் அக்விசிஷன் லேண்ட் வந்து நம்ம ப்ரீவியஸா பேசினபடி 662 ஏக்கர். இந்த 662 ஏக்கர்ல நம்ம பார்த்தோம்னா ஒரு 468.83 ஏக்கர் வந்து பட்டா லேண்ட் இருக்கு. இதுல லாஸ்ட் டைம் நம்ம பேசினபடி ஒரு 97% முடிஞ்சிருச்சு, ஒரு 3% பெண்ட் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில ஒரு 451 ஏக்கர் வந்து இப்போ நம்ம என்ட்ரோபான் பர்மிஷன் கொடுக்குறோம். மீதி இருக்கிற 16 ஏக்கர்ல நமக்கு வேரியஸ் கிளாசிபிகேஷன்ல அது இருக்கு. அதுல ஒரு கோர்ட் கேஸ்ல ஒரு 8 ஏக்கர் இருக்கு. மீதி OSR லேண்ட் ஒரு 3 ஏக்கர், பூதான் லேண்ட் ஒரு 1 ஏக்கர்,
மற்றும் அக்வயர் பண்ண வேண்டியது இன்னும் ஃபைனல் ஆர்டர் போட வேண்டியது ஒரு 3 ஏக்கர். இதுல பெரும்பாலான ப்ராசஸ் வந்து நம்ம இந்த மந்த் எண்டுக்கு டார்கெட் பண்ணோம் 31 ஆகஸ்ட்க்கு. அதுல கோர்ட் கேசஸ் மட்டும் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி அடுத்தது நம்ம ப்ரொசீட் பண்ணோம். ஆனா இதுல நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரோபான் பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஆல் ஃபர்தர் ஆக்டிவிட்டிஸ் தே கேன் டேக் ஆன். இந்த ப்ராசஸ் வந்து பேரலி நம்ம நடக்கும். டிஃபென்ஸ் லேண்ட் நம்ம லாஸ்ட் டைம் பேசியிருக்கோம் 134 ஏக்கர்ஸ் வந்து இதுல டிஃபென்ஸ் லேண்ட் இருக்கு. அதுல ஏற்கனவே ஒர்க்கிங் பர்மிஷன் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ வந்து ஒரு ஃபைனல் எம்ஓயு சைனிங் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு நடக்கும். அந்த எம்ஓயு சைனிங்க்கு அப்புறம் அதுல என்ட்ரோபான் கொடுக்கலான்னு கவர்மெண்ட்ல இருந்து டிரெக்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த அடிப்படையில இப்போ பிரைவேட் அக்வயர்டு லேண்ட்ஸ்க்கும் மற்றும் கவர்மெண்ட் லேண்ட்ஸ் ஒரு சில கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அதுல புறம்போக்கு லேண்ட்ஸ் வருது. அந்த லேண்ட்ஸ் இப்போ நம்ம என்ட்ரோபான் பர்மிஷன் கொடுக்குறோம். மீதி சைமல்டேனியஸா ஒரு 31/8க்குள்ள பெரும்பாலான லேண்ட் எல்லாமே ஒப்படைக்கிறதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரோம். எல்என்டி பைபாஸ்ல இருந்து டைரக்ட் அணுகிறதுக்கு ஒரு சில சர்வே நம்பர்ஸ் அடிஷனல் அக்வயர் பண்ணா நமக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில நாங்க ரிக்வஸ்ட் பண்ண அடிப்படையில ஏர்போர்ட் டைரக்டர் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு இந்த லேண்டும் அக்வயர் பண்ணுங்கன்னு. ஸோ வில் பி ஸ்டார்டிங் த ப்ராசஸ். ஏன்னா அந்த சர்வே நம்பர்ஸ் இப்போ திரும்பி நம்ம நோட்டிஃபை பண்ணி அக்வயர் பண்ணணும். ஆனா அதுக்கு நான் சொல்லபடி அர்ஜென்சி கிடையாது. ஏன்னா நம்ம கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ரோட்ஸை தேவைப்படும். பட் வி ஆர் ஸ்டார்டிங் த ப்ராசஸ். ஏன்னா நம்ம கிட்ட ஃபண்ட் இருக்கு, இருக்கிற ஃபண்ட் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ வில் பி சைமல்டேனியஸ்லி டூயிங் தட் ப்ராசஸ். இல்ல எக்ஸ்டென்ட் இனிமேல் இப்போ சர்வே நம்பர்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அதுல ரோடோட விட்த் பொறுத்த வரைக்கும் தான் எக்ஸ்டென்ட் எவ்வளவு டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இனிமேல தான் சர்வேயர்ஸ் வில் கோ தட் ஆக்சுவலி சர்வே பண்ணிட்டு எவ்வளவு தேவைப்படும் டிட்டர்மைன் பண்ணுவாங்க. Last 1 year, 1.5 years, this issue was pending mainly because we didn't want to give the land to the center because it's private sector. What has changed? Why have you handed over the land unconditionally? என்னன்னு கேட்டீங்கன்னா, as promised by the chief minister of Tamil Nadu, இந்த whatever it is the problems will be solved அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலா அவங்களுடைய கண்டிஷனை தளர்த்திட்டு தான் விட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல விமான நிலையம் வரணும், அப்பதான் வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் அந்த கொள்கை முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கிறது. இது கோவை மக்களுக்காகவே செய்யப்பட்டது. ஏன்னா தேர்தலின் போது வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை நிறைவேற்றும் வகையில் இது நடந்தது. அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவே அதை நிறுவி அதை நடத்தும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதை தனியாருக்கு கொடுக்கும் பட்சத்தில் அப்படிங்கும் போதுதான் அந்த பிரச்சனை உருவானது. அதுதான் முட்டுக்கட்டை. இப்ப நீங்க எப்படி பண்ணாலும் சரி, எங்களுக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேணும்னு சொல்லி தமிழக அரசு முடிவெடுத்தது. திருக்கொள்கை முடிவு அதுல அதான் அன்கண்டிஷனல் அக்ரிமெண்ட் வந்து அன்கண்டிஷனல். அதே இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க பாலிசி அது. யார் பிஆர் தானே சொல்றீங்க? But different parties differ and policies differ. அதான் அவருடைய மெட்ரோ ப்ராஜெக்ட் நல்லா கேட்டீங்க. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து டிபிஆர் கொடுத்தாச்சு, கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆச்சு. இன்னும் அதற்கான நிதி ஒதுக்கீடை பற்றி மத்திய அரசு இன்னும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை. அது கடந்த அறிவிப்பின் போது கூட அது கோவை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் வருத்தமான விஷயம். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். நாங்க கொடுத்தாச்சு, அவங்க இனி நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய பங்களிப்பு எவ்வளவுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரெடி. அது தெரியல. அப்படி எது இருக்கும் பட்சத்தில் அதை என்னன்னா திருப்பி மீண்டும் அனுப்பிச்சிடுவாங்க. முதல் கொடுத்தாச்சு, அதுல ஏதாவது திருத்தம் இருந்தால் திருத்தம் செய்து அனுப்பிடுவாங்க. கிரிக்கெட் ஸ்டேடியம் ஆமா, அதுவும் அறிவிப்பு வந்துருச்சு. டெண்டர் வர ஸ்டேஜ் சொன்னாங்க. திறந்த வெளி அதுக்கு சார் டிசைனுக்கு வந்து டெண்டர் வச்சிருக்காங்க. ஏன்னா டிசைன் பண்ணாதான் அதுக்கப்புறம் எஸ்டிமேட் போட்டு ஆக்சுவல் எஸ்டிமேட் தேவைப்படும். லேண்ட் டிரான்ஸ்பர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு ஜியோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஷார்ட்லி. இந்த டெண்டர்ல ஏரியா இனிஷியலி வி ஐடென்டிஃபைட் அரௌண்ட் 30 ஏக்கர்ஸ். 20 ஏக்கர் 20.8 ஏக்கர்ஸ் ஒரு இடத்துல, 10 ஏக்கர்ஸ் வந்து செப்பரேட் நியர்பை பிளாட். 30 ஏக்கர் தான் ஐடென்டிஃபை பண்ணிருந்தோம். அதுல இப்போ 2 ஏக்கர் வந்து பிரிசன் டிபார்ட்மெண்ட் அவங்களோட யூஸ்க்காக ரிக்வெஸ்ட் பண்ணிருந்தாங்க கவர்மெண்ட்டுக்கு. அது கவர்மெண்ட் ஆக்செப்ட் பண்ணிட்டு ஒரு 2 ஏக்கர்ஸ் மட்டும் அவங்களுக்கு நம்ம விடுறோம். மீதி இருக்கிற அரௌண்ட் 28 ஏக்கர்ஸ் வந்து நம்ம கிரிக்கெட் ஸ்டேடியம் ஏரியா வரும்.
சிஎம் வந்து சொன்னபோது 33 விதமான மூலிகை தோட்டங்கள் உருவாக்குவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா வெறும் கான்கிரீட் கட்டடமாத்தே தெரியுது, ஒன்றும் மூலிகை தோட்டமோ எதுவுமே அங்கே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாசம் டிசம்பருக்கு முடிச்சிருக்கீங்க, 3 வருஷமும் 4 வருஷம் இருக்கு, தோட்டங்கள் எதுவுமே வரல. முதல்வரே அரசினுடைய நோக்கம் அங்கே நிறைவேறும் மாதிரி தெரியும். முதல் கட்டமா வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் சென்டர், டிக்கெட் காம்ப்ளெக்ஸ், மற்றபடி ரெஸ்டாரண்ட், மற்ற கார்டன்ஸ், டாய்லெட்ஸ், இந்த ஒர்க் முடிஞ்ச வரைக்கும் வண்டி எல்லாம் உள்ளேக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ரோடோட பேஸ் ஒர்க்கும் இருக்கு. அதனால இந்த வண்டி மூவ்மெண்ட் எல்லாம் குறைச்சாதான் நீங்க பொட்டான் கார்டனுக்கு உள்ளேக்கு போக முடியும், அந்த ஆம்பி தியேட்டர் ஒர்க் எல்லாம். ஸோ அதனால இந்த ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்டனோட ஃபுல் ஷேப் வந்து உள்ளருக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த ப்ரிமிலரி ஒர்க் போயிட்டு இருக்கு. டேட் வந்து மே மாசம் 2025 தான் கம்ப்ளீஷன் as per the டெண்டர் கண்டிஷன். ஸோ அது அந்த தேதிக்குள்ள வந்து இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சு மூல பயன்பாட்டுக்கு வர அளவுக்கு முயற்சி எடுத்து எல்லா கார்டன் தோட்டம் எல்லாமே உள்ளே இருக்கு. அது வந்து ஒரு 19 LAOP கேசஸ் அதுல பெண்டிங் இருக்கு. 7 கேசஸ் வந்து நம்ம ஹைகோர்ட்ல முடிஞ்சிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. 12 கேசஸ் ஹைகோர்ட் அளவுல பெண்டிங் இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ வந்து கவர்மெண்டோட நோட்டீஸ் கொண்டு போயிருக்கோம், என்னென்ன லீகல் கேசஸ் எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு. அந்த லீகல் கேசஸ் கன்க்ளூட் ஆனாதான் அது இஷ்யூ வந்து ஃபுல்லா செட்டில் பண்ண முடியும். கோவை அரசு மட்டும் எந்த ஒரு திட்டங்களுக்கு, அதை உடனுக்குடன் அந்த நடவடிக்கைகள் எதுவுமே இருக்காது. கோவைக்கு அரசு மருத்துவமனை பல்வேறு நெருக்கடிகள் அது சம்பந்தமா பேசிட்டே இருக்காங்க. ஸோ நேத்தே ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். நானும் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், எஸ்பி, ஆல் டீன்ஸ் ஆஃப் ஆல் மெடிக்கல் காலேஜ், ஒரு சேஃப்டி ஆடிட் ஃபார் ஆல் மெடிக்கல் காலேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணோம். இதுல வந்து பல்வேறு இஷ்யூஸ், 2 இஷ்யூஸ் நான் பார்க்கலாம். ஒன்று வந்து சேஃப்டிக்காக இப்போ கவர்மெண்ட் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மெடிக்கல் காலேஜ்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுல போலீஸ் சைட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு என்னென்ன கேப்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க, இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல நம்ம முழுசா டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஒன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்ட், 2 மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்ட், 3 வந்து என்ட்ரி கண்ட்ரோல் அண்ட் சேஃப்டி. 3 ஆஸ்பெக்ட்ஸுமே டீன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே கணக்கில் எடுத்துக்கொண்டு எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் டிரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 30ஆம் தேதிக்குள்ள ஒரு ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அதுல மெயின்லி டாய்லெட் மெயின்டெனன்ஸ், சிசிடிவி கேமரா ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து ஸ்பேஸ். அவங்களுக்கு பெருசா ஸ்பேஸ் இருக்கிறது அவினாஷி ரோட்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கு. ஆனா பீஸ் மீல்ல ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்க ஷிஃப்ட் பண்ண முடியாதுன்னு தேர் ரிப்ரசென்டிங். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ங்கிற போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் இன்டர்லிங்க். ஸோ முழுசா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே கிரியேட் பண்ண தவிர ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அங்கே கொண்டு போக முடியல. அப்படி அந்த நோக்கத்துல எல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸுமே வந்து ஃபுல்லி யூட்டிலைசேஷன்ல இருக்கு. எந்த ஒரு பில்டிங், ஒரு பழைய பில்டிங் இது இடிச்சிடலாமான்னா இல்ல, அங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு தான் இருக்கு, பேஷண்ட்ஸ் வில் சஃபருங்கிற கருத்து தான் அவங்க சொல்றாங்க. ஏதாவது ஒரு ஹோல்சேலா அதுக்கு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு எப்படி ஒரு இப்போ புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் பிரிமைஸ் அவினாஷில தான் உருவாக்குறது ஒரே வழி தான் அவங்க கருத்து சொல்றாங்க. ஸோ வி ஆர் ஆல்சோ எக்ஸ்ப்ளோரிங். இன்னைக்கு நீங்க பாத்தீங்களா, மிகப்பெரிய பிரச்சனை வந்து நமக்கு அங்க இருக்கிறது ஸ்பேஸ். 2வது ரொம்ப நாள் கோரிக்கை அவங்களுக்கு ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவரு கோவைக்கு வரும்போது மார்ச்ல அதை அறிவிச்சு அதுக்கான ஜியோ வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்டர்னல் ரோட்ஸ் எல்லாமே ஒரு 8 கோடி மதிப்பீல இப்போ மழை வரும்போது எல்லாமே அங்க சேராயி நம்ம தண்ணி வெளியே வராம இருக்கிறது காரணம் வந்து அங்க போடப்பட்ட ரோட்ஸ் ட்ரெயின்ஸ் ரொம்ப பழசாச்சு. ஸோ அதுக்கு இப்போ நிதி ஒதுக்கீடு வந்து இப்போ டெண்டர் ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த ரோட்ஸ் அண்ட் ட்ரெயின்ஸ் ஒரு மாதிரி ரிப்பேர் ஆனாலே பல்வேறு பிரச்சனைகள் வந்து தீரும். ஏன்னா தண்ணி வெளியே வராம இருக்கிறதுனாலதான் அந்த டாய்லெட்ஸ்ல ரிப்பீட்டடா பிரச்சனை வருது. ரோடு எப்பவுமே டேமேஜ் கண்டிஷன்ல இருக்கு, மக்களுக்கும் பெரிய அவதி இருக்கு. அந்த பிரச்சனை சால்வ் ஆனாலே பெரும்பாலான பிரச்சனை சால்வ் ஆகும். அதுக்கப்புறம் பழைய கட்டடங்கள் எப்படி மாத்த முடியும்? இப்போ எந்த பழைய கட்டடம் இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா யூட்டிலைசேஷன்ல இருக்கு. சிஆர்ஆர்ஐ குவார்டர்ஸ்னா ரொம்ப ஓல்டா இருக்கு, பட் ஸ்டில் சம்படி டிமாலிஷ் பண்ணலாமான்னு சொன்னா இல்ல, அதனால இன்கம் அதுதான் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்.